மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அரசா இருக்கக்கூடிய நீங்க, நான் மக்களில் ஒருவன், மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க 2021 ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னாங்க. அதுல முக்கியமா செவிலியர்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு, பணி பாதுகாப்பு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. தற்காலிகமா இருக்கிறவங்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? செவிலியர்கள் எல்லாமே வந்துட்டு நிரந்தர பணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, இல்ல தெரிஞ்சு பேசாம இருக்காங்களா அப்படின்னு தெரியல. 75 வருட சாதனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல இதுவும் ஒண்ணா. உங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே அப்போ வந்துட்டு பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த திராவிட அரசு வந்து மக்களுக்கான அரசா இல்ல யாருக்கான அரசு? இந்த வீடியோ நீங்களே பாருங்க. டிவி நியூஸ்ல வருதா? எந்த சேனல்ல வருது? அந்த அறிவு ஆரோக்கியமான அப்ப அது ராணுவ சேர்க்கைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். லட்சக்கணக்கான இளைஞர்களை நீங்க 4 வருஷ அடிப்படையில ராணுவத்துல கொண்டு போய் நீங்க சேர்க்கிறீங்க. அது ஒவ்வொரு அடிப்படையில் 4 வருஷம் அவருக்கு என்ன தேவை இருக்கு? இதுக்காக போய் ஒரு 4 வருஷத்துக்காக அவங்களுடைய உயிரை இழக்கணும் எந்த அவசியமும் இல்லை. அவன் அதை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அவன் அதை நீங்க விட்டு இருக்காங்க. பாதுகாப்பு நடைமுறைகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அரசா இருக்கக்கூடிய நீங்க, நான் மக்களில் ஒருவன், மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க, அதே ஒப்பந்த முறையிலேயே நீங்க இங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க மக்களுக்கான அரசா? நீங்க யாருக்கான அரசு? யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு தடவையும் மினிஸ்டர் சொல்லும் பொழுது இந்த வசதிகள்லாம் இப்பதான் வந்திருக்குன்னு? எப்பயும் மக்கள் என்னவோ இப்பதான் வேற்று கிரகத்திலிருந்து வந்து